மீனாட்சி, இவளை கொஞ்சம் நல்லா பாரு. இந்த தாலிய பாரு. இந்த பொட்டு, தலையில இருக்கிற முந்தான, கையில இருக்கிற இந்த வளையல், இப்படி அழகா அலங்காரம் பண்ணிருக்கிற இந்த வீட்டோட மூத்த மருமகளை நல்லா பாரு. உனக்கு ரொம்ப ஞாபகம் மறதி இருந்தா பேசாம ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு இவ எப்படி இருக்கான்னு பாரு. அன்னைக்கும் இவ இதே மாதிரி தான் இருப்பா. இந்த வீட்டோட மூத்த மருமகளா எல்லா பொறுப்புகளையும் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் மீனாட்சி, போலீஸ் யூனிஃபார்ம்ங்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டுக்கிறது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இவ இப்படிதான் இருப்பா. வீட்டோட மூத்த மருமகளா அவளோட பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவா. என்ன சொல்ற சந்தியா? ஆமாங்க அத்தை, அப்படிதான் நடக்கும். ரொம்ப நல்லதுமா. நீ என்னப்பா பேசுற? நான் எப்ப இருந்து கடைக்கு வெளியவே நின்னுட்டு இருக்கேன். நீ பொருள் அனுப்பி வைக்கலாம்ல? அப்புறம் என்ன, ஏன் இன்னும் அந்த பொருள் எல்லாம் வரல? இத பாரு, இது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஒரு நிமிஷம் இரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஃபோன் பண்றேன். கொஞ்ச நேரத்தில் பண்றேன். மோகன், என்னப்பா மோகன், உனக்கு ரொம்ப பெரிய மனசாயிடுச்சு இல்ல? உன்கிட்ட இருக்கிற பணத்தை செலவு பண்ணி யாரும் சொல்லாமையே வீட்டுக்காக பூ வாங்கிட்டு வர ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன? அங்க பாருங்க, வீட்டுக்கு தேவையான பூவெல்லாம் எப்பயும் அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்படியா? அப்போ இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாமே என்னோட புது கடைக்காக வாங்கினேன். இது தீபாவளி சீசன்ல கடை விரிச்சொடி போயிருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதான் இதெல்லாம் பண்ணேன். பார்க்க நல்லா இருக்கணும் தான் கடையில கட்ட பூ வாங்கிட்டு வந்தேன். இது பருமோகன், நான் உனக்கு அண்ணன் தானே, அதனால உனக்கு நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. இந்த கடை ஆரம்பிக்கிறது, அதை நடத்துறது, அதெல்லாம் உன்னால கண்டிப்பா பண்ணவே முடியாது. இதை ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. அப்புறம் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அம்மா இந்த கடையை உனக்கு கண்டிப்பா தரவே மாட்டாங்க. நீங்க சொல்றது உண்மைதானே? அம்மா இந்த கடையை எனக்கு தர மாட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன். அண்ணா, அம்மா இந்த கடையை பிரீத்தி கிட்ட கொடுக்க போறாங்க. அந்த இடத்துல பார்லர் பிரீத்தி தானே ஓபன் பண்ண போறா. இங்க பாருங்கண்ணே, உங்க மனசுல இருக்கிற கோபம், வெறுப்பு இதெல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா கடையோட சொந்தக்காரன் நான். ஐயோ மோகன், லட்சுமி பூஜை செய்யறதுக்கு நேரம் ஆயிடுச்சுல. எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரியதான் போகுது. அந்த கடையை அம்மா யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் யாருக்கு வயிறு எரியுதுன்னு பார்க்கலாம். உனக்கு ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். அம்மா, லட்சுமி பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுமா, வாங்க நம்ம போய் பூஜை ஆரம்பிச்சிடலாம். பசங்களாம் எங்க? சவிதா, கஸ்தூரி. சவிதா, கஸ்தூரி, விக்ரம், சீக்கிரம் வா. எல்லாரும் வாங்க.